T20 உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 27வது லீக் ஆட்டம் கொழும்புவில் நேற்று நடைபெற்றது. இதில் நடப்பு சாம்பியன் இந்திய அணியுடன் பாகிஸ்தான் அணி பலப்பரீட்சை நடத்தியது. இந்தியாவுடன் விளையாட ஆரம்பத்தில் முரண்டு பிடித்த பாகிஸ்தான் பின்னர் விளையாட ஒப்புக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல பரபரப்புக்கு பஞ்சமின்றி மிகுந்த எதிர்பார்ப்புடன் போட்டி தொடங்கியது. 2025 ஆசிய கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் கேப்டன்கள் கைகுலுக்க தவிர்த்தது பேசுபொருளானது. அதேபோல இந்த போட்டியிலும் கைகுலுக்குவதை இரு அணி கேப்டன்களும் தவிர்த்தனர். டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் தொடங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் களம் இறங்கினர். யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாகிஸ்தான் அணியின் கேப்டன் முதல் ஓவரை வீச அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தார். ஆனால் திலக் வர்மா உடன் ஜோடி சேர்ந்த இஷான் கிஷன் அதிரடியாக விளையாடினார். பாகிஸ்தானின் பந்து வீச்சை சிதறடித்த அவர் அரை சதம் கடந்து 40 பந்துகளில் 77 ரன்கள் குவித்தார். और सीधा खेल दिया है यहाँ पर 50 रन मुकम्मल हुए ईशान किशन के. சைமாயு பந்தில் இஷான் கிஷன் போல்டான நிலையில் திலக் வர்மா 25 ரன்களிலும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 32 ரன்களிலும் அவுட் ஆகி வெளியேறினர். ஹார்திக் பாண்டியா முதல் பந்திலேயே ஆட்டமிழக்க இந்திய அணி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. கடைசி கட்ட ஓவரில் சிவம் துபே ஓரளவு அதிரடி காட்ட 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இந்திய அணி 175 ரன்கள் எடுத்தது. और बड़ा शॉट यहाँ पर लेकिन सीधा फील्डर के हाथों में 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு தொடக்கமே மோசமாக அமைந்தது. தொடக்க வீரர் சாஹிப் சாதாஃபர் கான் ஹர்திக் பாண்டியாவிடம் விக்கெட்டை பறிகொடுக்க பும்ரா 2வது ஓவரின் 2வது மற்றும் கடைசி பந்தில் சயீம் ஆயுப், சல்மான் ஹா ஆகியோரை பெவிலியனுக்கு அனுப்பினார். 5வது ஓவரில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த பாபர் அசாமை அக்சர் பட்டேல் வீழ்த்தினார். முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறியதால் அதிலிருந்து மீள முடியாத பாகிஸ்தான் அணி 18 ஓவர்களில் 114 ரன்களில் சுருண்டது. இதில் சிறப்பாக பந்து வீசிய ஹர்திக் பாண்டியா, பும்ரா, அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர். இதன் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை ருசித்த இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்நிலையில் சென்னை மெரினாவில் பெரிய திரையில் ஆட்டத்தை ஆர்வத்தோடு கண்டுகளித்த ரசிகர்கள் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடினர். இந்தியா பாகிஸ்தான் இனிமே ரைவல்ரி கிடையாது, ஒன்லி இந்தியா மட்டும்தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா அவங்கள இது பண்ணியாச்சு, பாகிஸ்தான்ல பஞ்சு பஞ்சா ஆக்கியாச்சு. ஒண்ணுமே அவங்களால ஜெயிக்கிறதுக்கு பாசிபிளே கொடுக்கல, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. சூப்பர் 8 வேஸ்ட் ப்ரோ, இப்போ கப் இந்தியால குடு ப்ரோ, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம இதே போல நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெற்றி கொண்டாட்டங்கள் களை கட்டியது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் சிவன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் விடிய விடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரி என்று தூங்காமல் சிவனை வழிபட்டால் நல்லது நடக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். அந்த வகையில் கோவை ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி விழா விடிய விடிய ஆடல் பாடலுடன் களை கட்டியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். இதேபோன்று நடிகைகள் தமன்னா, சாரா, ஸ்ரீநிதி ஷெட்டி உள்ளிட்டோரும் மனமுருகி சிவனை வழிபட்டனர். நம சிவாய நம சிவாய. விடிய விடிய பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள், இசை, ஆட்டம், பாட்டம் என்று சிவராத்திரி விழா வண்ணமயமாக இருந்தது.
இதேபோன்று தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி, 2 மணி மற்றும் அதிகாலை 4 மணி என்று 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவராத்திரிக்கு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப க்ரௌடு தான், எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் உள்ள வந்ததுக்கு 3 மணி நேரம் நாங்கள் பார்த்தோம். 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாமி நல்லபடியாக பார்த்தோம், நல்லபடியாக வந்தோம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் விடிய விடிய தூங்காமல் இறைவனை வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் விடிய விடிய நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் அருகே உள்ள பெருஞ்சேரி தார்கா வனத்தில் உள்ள 54 அடி உயர சிவன் கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசியில் உள்ள பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் கோவிலில் இரவு முழுவதும் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் கலை நிகழ்ச்சிகளுடன் சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. இதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தங்கம் விலை மீண்டும் சவரனுக்கு 80,000 ரூபாய்க்கு கீழ் குறையும் என்ற கணிப்புகள் வெளியாகியுள்ளன. எதனால் விலை குறையும், ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மெல்ல மெல்ல உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை எளிய மக்கள் எட்டிப்பிடிக்க முடியாத அளவிற்கு உச்சத்திற்கு சென்றுவிட்டது. இந்த உச்சம் இத்தோடு நிற்காது. வரும் காலங்களில் 2 மடங்கு விலை உயர்ந்தாலும் வியப்பில்லை என்று கணிப்புகள் வெளியாகி பலரையும் கதிகலங்க செய்தது. உலக பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை, உலகம் முழுவதும் உள்ள அரசுகள் தங்கத்தை வாங்கி குவிப்பது உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து ஜெட் வேகத்தில் அதிகரித்த தங்கத்தின் விலை கடந்த ஜனவரி 29ஆம் தேதி 1 கிராம் 16,800 ரூபாய், 1 சவரன் 1,34,400 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டது. ஆனால் ஜனவரி 30ஆம் தேதி 10 விழுக்காட்டிற்கும் மேல் அதிரடியாக குறைந்த தங்கத்தின் விலை அதன் பின்னர் 15 நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த சூழலில் தங்கம் வாங்க நினைப்பவர்களின் வயிற்றில் பாலை வார்ப்பது போன்ற தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 80,000 ரூபாய்க்கு கீழ் குறையும் என்பதுதான் அந்த நற்செய்தி. தங்கத்தின் விலை இந்த அளவிற்கு உயர்ந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்த ரஷ்யாதான் தற்போது விலை குறைவதற்கும் காரணமாக இருக்கும் என்று கூறும் வல்லுநர்கள் கடந்த 6 மாதங்களாக தங்கத்தின் விலை உயர காரணமாக இருந்த சூழல் தற்போது மாறியிருப்பதால் அதிரடியாக விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா உடனான மோதல் போக்கால் சர்வதேச வர்த்தகத்தில் மிக குறைந்த அளவிலேயே
டாலரை ரஷ்யா பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது மீண்டும் முழுவீச்சில் அமெரிக்க டாலரை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை தடுப்பது உட்பட பல முனைகளில் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்க அமெரிக்கா முயற்சி மேற்கொள்ளும் நிலையில் ரஷ்யா இந்த முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. டாலரின் தேவைக்காக இருப்பில் உள்ள தங்கத்தை ரஷ்யா விற்பனை செய்யும் என்பதால் உலக அளவில் தங்கத்தின் விலை பெருமளவு சரியும் என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். அமெரிக்கா ரஷ்யா வர்த்தக ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் போரும் முடிவுக்கு வந்ததால் தங்கத்தின் விலை மேலும் சரிய வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர். இது தொடர்பான செய்திகள் வெளியான போதும் ரஷ்ய அரசு தரப்பில் இதுவரை மறுப்பு தெரிவிக்கப்படாததும் இந்த கணிப்புகள் மீதான நம்பகத்தன்மையை அதிகரிக்க செய்துள்ளன. அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்தினால் அதன் நிலைத்தன்மை அதிகரிக்கும் என்பதால் பிரிக்ஸ் நாடுகள் அதை பின்தொடர வாய்ப்புள்ளது. டிரம்பின் வரி விதிப்பால் அதிருப்தியடைந்து டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவித்த சீனா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும் தங்கம் வாங்குவதை குறைக்கும் என்று கூறப்படுகிறது. கடந்த 6 மாதங்களில் உலக தங்க வர்த்தகத்தில் 50% பிரிக்ஸ் நாடுகள் வாங்கிய நிலையில் இந்த நாடுகள் தங்கம் வாங்குவதை குறைத்தால் விலை தானாக குறையும் என்பது திண்ணம். இதனால் இந்தியாவில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 70,000 முதல் 80,000 ரூபாய் என்ற அளவு குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக பிரபல பொருளாதார ஆய்வு நிறுவனமான ப்ளூம்பெர்க் கணித்துள்ளது. எனினும் இந்த சரிவு ஒரே நேரத்தில் நிகழாது என்றும் படிப்படியாக குறைந்து 2027ஆம் ஆண்டு இறுதியில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 80,000 ரூபாய் என்ற அளவில் நிலை பெற வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். வங்கக்கடல் பகுதியில் நாளைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிவிப்பில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதனால் தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்குள் உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23ஆம் தேதிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனால் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,43,76,000 குறைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்கவும், 18 வயது பூர்த்தி செய்தவர்கள் புதிதாக பெயர்களை சேர்க்கவும் கடந்த 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு நீக்கப்பட்ட அவகாசம் கடந்த 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. புதிதாக வழங்கப்பட்ட படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டதால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் அரியம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது அதிமுக யாருக்கும் அடிமை கட்சி கிடையாது என்று கூறினார். அங்க அறிவாலயத்தில் முதல் மாடியில ரைடு, தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இதுதான் திமுகவுடைய அடிமை. அண்ணா திமுக அப்படி அல்ல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தன்மானமுள்ள கட்சி. வரும் தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருக்குமா என்பதே சந்தேகம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். புகைய ஆரம்பிச்சிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு. அதிமுக ஆட்சியில் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டிய திமுக தற்போது வெள்ளை கொடி காட்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசும். அதனால
மரியாதை காங்கிரஸ் காரங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் பண்ணிருக்கேன், நீங்க வந்து எம்பி எங்களுக்கு தான் விஷயம். நான் திருப்பி எம்பி அடிக்க போறது நான் விருதுல எம்பி அடிக்க போறதில்லை. எதுக்கு என்னைய பொறுத்தப்பட்ட என் கட்சி முக்கியம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறிய கருத்துக்களே இவை. கூட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு அளிக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் 30% இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையிலான உறவு சிறப்பாக இருப்பதாக கூறினார். நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெப்ட்ல லைட் போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பேசாது இந்த கட்சி. இது வந்து பெரிய கட்சி, நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கோம். திமுக கூட்டணியில் மதுரை வடக்கு தொகுதியை பெறுவதே தங்களது லட்சியம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. ஒரு சட்டம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல் ஏதோ என்டர்டைன்மெண்ட் கூப்பிடுறாங்க. விஜயன் தாவேகா குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்த விமர்சனங்களே இவை. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி உரையாற்றினார். அப்போது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் இடையிலான போர் என்றார். தமிழ்நாடு என்னைக்கு தலைவலியாகுது, டெல்லிக்கு நாம தெரிவிக்க வேண்டிய தேர்தல். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத தெரிவிக்க வேண்டிய தேர்தல். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் அரசியல் வியூகங்கள் தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களுடைய பொறுப்பு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வடநாட்டில் வேகலாம். ஆனா தமிழ்நாட்டில் ஒருபோதும் உங்களுடைய பொறுப்பு வேகவே வேகாது. இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு 5 லட்சம் நிர்வாகிகள் மற்றும் 50 லட்சம் உறுப்பினர்களுடன் திமுக இளைஞரணி வலிமையான கட்டமைப்பை கொண்டுள்ளதாக உதயநிதி கூறினார். சென்னையில் மத்திய கைலாஷ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எல்வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் காரில் சென்று பார்வையிட்டார். சென்னையில் அடையாறு மற்றும் கிண்டியை இணைக்கும் சர்தார் பட்டேல் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 60,68,00,000 ரூபாய் செலவில் எல்வடிவ மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு பிரிந்து செல்லும் வழியில் உள்ள இந்த பாலம் மொத்தம் 652 மீட்டர் நீளம் கொண்டது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். காலையில எல்லாம் ரொம்ப டிராபிக்கா இருக்கும், ஈவினிங்கும் அதே மாதிரி ரொம்ப டிராபிக்கா இருக்கும். வாண்டட் தான் ஆக்சுவலா. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் வந்து திருவான்மை போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அங்கேருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சைதாப்பேட்டை கோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி முன்னாடி பிரிட்ஜு இல்லை ரைட்டு திரும்பறதுக்கு திருவான்மை டைட்டில் பார்க் போது 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த பிரிட்ஜு வந்தால் எனக்கு தெரிஞ்சு 5 to 7 மினிட்ஸில் போயிடலாம்னு நினைக்கிறேன். இதில் தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கலைப்படைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கட்டட கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இது வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். இந்த கிரீனரி வந்து பொல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். தென் இந்த சிட்டி டே பை டே இந்த டிராஃபிக் இந்த சிட்டி இந்த பிஸியான சிட்டியில் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தென் நம்ம கல்ச்சரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெட்டர் வே. இந்த புதிய எல்வடிவ மேம்பாலத்தில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா, மனந்தான் லவ் லவ் நடிக்கும், லவ்னு தான் துடிக்கும், தோத்து போனா துடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், காதல் கசக்குதையா. காதலர் தின நிகழ்ச்சியில் காதல் கசகுதையா பாடல் பாடியது வேறு யாரும் அல்ல, நம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனே தான். எப்போதும் தனது தனித்துவமான பேச்சுகளால் மேடைகளை கவனப்படுத்தும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இந்த முறை நிகழ்ச்சி ஒன்றில் ஜென்சி தலைமுறையினருக்கு இளையராஜாவின் இசையில் ஒரு பாடலை பாடி அரங்கை அதிர வைத்தார். இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு ஆனந்தமே எந்தன் பாட்டிற்கு, தகப்பன் பேச்சு தாயின் பேச்ச மதிக்கணும், நீயாக பெண் தேட கூடாது எனக்கு
நீதிபதி பாடல் பாடியதை வழக்கறிஞர்கள் உட்பட அரங்கில் இருந்த அனைவரும் உற்சாகமாக ரசித்தனர். தோத்து போன துடிக்கும் பைத்தியம் புடிக்கும் காதல். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக பரவும் செய்திக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்கள் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறைக்கான நிதியிலிருந்து மடைமாற்றம் செய்யப்பட்டதாக தகவல் பரவியது. இது அரசியல் ரீதியாக பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது தமிழக அரசின் பொதுவான நிதிநிலை அறிக்கையில் முறையாக திட்டமிடப்பட்டு அதற்கென தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும் திட்டம் என்று விவரித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்படும் நிதிகள் வேறு எந்த திட்டத்திற்கும் மாற்றப்படுவதில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, விடுதி பராமரிப்பு மற்றும் இதர நலத்திட்டங்கள் தங்குத்தடையின்றி செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் விவரித்துள்ளது. அரசின் நிதி வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் தணிக்கைக்கு உட்பட்டவை என்பதால் ஒரு துறையின் நிதியை மற்றொரு திட்டத்திற்கு தன்னிச்சையாக மாற்றுவது சாத்தியமற்றது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு வரக்கூடிய மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 12ஆம் தேதி நிறைவடைந்தது. இதில் ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தக குறிப்புகள், அமெரிக்க வர்த்தக போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் பிரதமரின் பதிலுரை என்று நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சதி செய்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக 118 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கக்கூடிய மார்ச் 9ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்காவிட்டால் அவர்களுக்கு தான் நஷ்டம் என்று கூறிய கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமையே இல்லை என்று கூறியுள்ளார். கேரளாவில் முன்பகையில் காவலரை எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தாக்கிய அதிர்ச்சி காட்சிகளே இவை. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சங்குமுகம் கடற்கரையில் நடந்த மோதலில் எஸ்எஃப்ஐ தொண்டர்களை காவலர் மிதுன் ராய் தாக்கியதாக தெரிகிறது. இதனால் அவர்களுக்கிடையே முன்பகை இருந்து வந்தது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள குடும்பத்துடன் மிதுன் ராய் அங்குள்ள வணிக வளாகத்திற்கு வந்ததை அறிந்து அங்கு எஸ்எஃப்ஐ அமைப்பினர் வந்தனர். அவர்கள் மிதுன் ராய் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக மிதுன் ராய் அளித்த புகாரின்படி வஞ்சியூர் காவல் நிலையத்தில் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் அளித்த புகாரின்படி மிதுன் ராய் மீது பிணையில் வெளியே வர முடியாத வழக்குகளில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் இரு மீனவ கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதலில் கற்கடை வீசி தாக்கிக் கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுப்பட்டினத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் சிவராத்திரி திருவிழாவை ஒட்டி பால்குடம் எடுப்பது தொடர்பாக புதுப்பட்டினம் மற்றும் உயாளிக்குப்பம் மீனவ கிராமங்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக தகராறு இருந்து வருகிறது. பொது இடத்தை பயன்படுத்துவது தொடர்பான இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் பால்குட ஊர்வலத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து காலை முதல் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் இரு தரப்பினரும் திடீரென்று ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இந்த சரமாரி கல்வீச்சு சம்பவத்தில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். மோதல் மேலும் தீவிரமடைவதை தடுக்க அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். வேறாக இருந்த தன்னை நிழல் தரக்கூடிய மரமாக மாற்றியது வாசிப்புதான் என்று இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார்.
நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக காட்சி கடந்த 10ஆம் தேதி முதல் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. 126 அரங்குகள் அமைக்கப்பட்டு 115க்கும் மேற்பட்ட முன்னணி பதிப்பகங்களின் புத்தகங்களை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 6வது நாள் நிகழ்ச்சியில் இயக்குநர் மாரி செல்வராஜ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது வாசிப்பின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாரி செல்வராஜ் மாதந்தோறும் இதுபோன்ற புத்தக காட்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்மளே நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் வாசித்தா தான் அவங்கள பார்க்க ஆரம்பிப்பான். நீங்கள் அவனை திருத்துறதோ அவனை உரையாடுறதை தாண்டி நீங்கள் அவனுக்கு முன்னாடி என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறது எனக்கு முக்கிய கோல். ஏன்னா நம்மளால் எல்லாரையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. சினிமா மாற்றுமா எழுத்து மாற்றுமான்னு கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம தலைமுறையை நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்லி. திருச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் 3 நாட்கள் நடைபெற்ற உணவு திருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. தென்னூர் உழவசந்தை மைதானத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் கடந்த 13ஆம் தேதி உணவு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெற்ற உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புகழ்பெற்ற உணவகங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனையாளர்கள் பங்கேற்றனர். உணவு திருவிழாவின் 2ஆம் நாள் நடைபெற்ற சமையல் போட்டியில் ஏராளமான பெண்கள் தங்கள் வீட்டில் சமைத்த உணவுப் பொருட்களை எடுத்து வந்து காட்சிப்படுத்தினர். அவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு ருசித்தனர். இந்நிலையில் 3ஆம் நாளான நேற்று நிறைவு விழாவை ஒட்டி ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் உழவசந்தை மைதானத்தில் திரண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த உணவுகளை ருசித்து மகிழ்ந்தனர். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் நாளை பதவியேற்க இருக்கும் நிலையில் இந்தியா சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு மாணவர்களின் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்து முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 299 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் அண்மையில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி 209 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. இதனையடுத்து இடைக்கால அரசை தலைமையேற்று நடத்திய முகமது யூனிஸ் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், துருக்கி, இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு தாரிக் ரஹ்மானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் இந்தியா சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் தாரிக் ரஹ்மானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இயக்குநர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அதன் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் முக்கிய படப்பிடிப்பு பணிகளுக்காக கேரளா சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் தனது பணிகளை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார். அப்போது விமான நிலையத்திற்கு வெளியே திரண்டிருந்த ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக முழக்கமிட்டனர். சில ரசிகர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர்களுடன் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நேபாளத்திற்கு எதிரான போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய நேபாள அணி வீரர்கள் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் சொற்ப ரன்களுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். தீபேந்தர் சிங் ஐரி மட்டும் நிலைத்து நின்று ஆடி அரை சதம் அடித்தார். அந்த அணி 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 133 ரன்களை எடுத்தது. மேற்கிந்திய தீவுகள் தரப்பில் ஜேசன் ஹோல்டன்
4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 134 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியில் தொடக்க ஆட்டக்காரர் பிராண்டன் சிங் 22 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து ஜோடி சேர்ந்த கேப்டன் சாய் ஹோப் மற்றும் ஹெட்மயர் இணை நேபாளத்தின் பந்துவீச்சை துவம்சம் செய்தது. 15.2 ஓவர்களில் இலக்கை எட்டிய மேற்கிந்திய தீவுகள் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகள் இன்று மோதுகின்றன. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரக்கூடிய T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று 3 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் காலை 11 மணிக்கு குரூப் டி பிரிவில் இடம்பெற்றக்கூடிய ஆப்கானிஸ்தான் UAE அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் அடுத்தடுத்து தோல்வியை தழுவிய ஆப்கானிஸ்தான் தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதேபோன்று கொல்கத்தாவில் பிற்பகல் 3 மணிக்கு குரூப் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து மற்றும் இத்தாலி அணிகள் மோதுகின்றன. ஸ்காட்லாந்து உடனான வெற்றிக்கு பிறகு புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறிய இங்கிலாந்து அணி இத்தாலியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் இரவு 7 மணிக்கு குரூப் பி பிரிவில் இடம்பெற்றக்கூடிய ஆஸ்திரேலிய அணி இலங்கையுடன் மோதுகிறது. வள்ளலாரின் வழியில் திமுக ஆட்சி நடப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வண்ணம் பூச முயற்சி நடப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தில் முடிவுற்ற கட்டுமானப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர் சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என்று பெயர் சூட்டினார். விழாவில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் சாதி சமய வேறுபாடுகள் இல்லாத சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற வள்ளலாரின் பெருங்கனவுதான் திராவிட இயக்கங்களின் உயிர் மூச்சு என்றார். வள்ளலார் தமிழ் சமூகத்தில் உதித்த புரட்சியாளர், பண்பாளர். அவரை போற்ற வேண்டியது தமிழ்நாட்டுடைய கடமை. வள்ளலாரை ஏன் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலகிற்கு தனிப்பெரும் கருணை இந்த அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் அவர்கள். அவரது வழியில்தான் நமது திராவிட மாடல் அரசும் எளிய ஏழை மக்களுக்காக செயல்படுகிறோம். சமத்துவத்தையும் கருணையையும் தமிழ் சமூகம் வழியாக உலகிற்கு எடுத்துரைத்தவர் வள்ளலார் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வண்ணம் பூச முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். அறிவு நெறியை பரப்பியவர் வள்ளலார் அவர்கள். இந்த சமூகத்தில் இறுகி போயிருந்த பழமைவாதிகளையும் மூடத்தனங்களையும் சாடியவர் அவர். நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். வடலூரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி அமைக்கப்படும், வள்ளலார் பிறந்தநாளை ஒட்டி 3 நாட்கள் விழா நடத்தப்படும் என்பன உள்ளிட்ட 7 புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் சென்னையில் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலக வளாகத்தில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாநாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்ட வள்ளலார் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைக்காட்டில் புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 750 காளைகள் ஜல்லிக்கட்டு களத்தில் அவிழ்த்துவிடப்பட்டன. 300 காளையர்கள் பங்கேற்ற அந்த காளைகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தஞ்சையைச் சேர்ந்த பெண்ணுக்கும் லண்டனைச் சேர்ந்த இளைஞருக்கும் வேத மந்திரங்கள் முழங்க கெட்டிமேளம் ஒலிக்க தமிழ் முறைப்படி திருமணம் கோலாகலமாக நடந்தது. மேற்படிப்புக்காக லண்டன் சென்ற மோனிகாவும் அதே கல்லூரியில் படித்த அலெக்சாண்டரும் காதலித்த நிலையில் பெற்றோர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர். உற்றார் உறவினர்கள் புடைசூழ அம்மி மிதித்து அக்னியை வலம் வந்து ஹோமத்தில் நெல்பொறி போட்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி அங்காளம்மனுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வடக்கு வாசல் எதிரே அமைந்திருக்கூடிய கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்ற நிலையில் சூலம் மற்றும் சிங்கம் பதிந்த மஞ்சள் நிற கொடி உடுக்கை மேல தாளங்கள் முழங்க மரத்தில் கட்டப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் மகளிர் உரிமை மீட்பு பயண நிகழ்ச்சியில் பேசிய பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி குழந்தை திருமணங்களை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இளம் தலைமுறையினர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அப்ப ஒரு தலைமுறை முழுக்க ஒயின் ஷாப்புக்கு அடிமையாகி குடிக்கு அடிமையாயிட்டாங்க. அடுத்த இளைய தலைமுறை முழுக்க போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நாமக்கல் என் கொசவப்பட்டி பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் குப்பை முழுவதும் தீப்பரவிய நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் தரம் பிரிக்கும் இயந்திரம் எரிந்து சேதமடைந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உதகை அருகே முதுமலை பகுதியில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களுடன் பாசமாக சுற்றித் திரிந்த ரிவால்டோ ஆண்காட்டு யானை உயிரிழந்தது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 13ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த இந்த யானைக்கு மாவனல்லா மற்றும் வாழைத்தோட்டம் கிராம மக்கள் புகைப்படம் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி தங்களின் கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினர். எல்லார் வீடுகளுக்கும் வரும், எல்லாத்துக்கும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு செல்லக்குட்டியாக வளம் வந்துட்டு இருந்த அந்த ரிவால்டோ இன்று இந்த நாளில் எங்கள் மத்தியில் அந்த யானை இல்லாமல் போயிட்டாங்க. ரிவால்டோ மகா சிவராத்திரியையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். கடற்கரை மணலில் சிவலிங்கம் பிடித்து வழிபட்டனர். பலரும் எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். வடமாநில பக்தர்கள் மற்றும் அகோரிகள் என ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்ததால் அக்னி தீர்த்த கடற்கரையில் கூட்ட நெரிசல் அதிகரித்தது. பொன்னமராவதி அருகே வார்பட்டு கிராமத்தில் மஞ்சு விரட்டு நடத்த புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மஞ்சு விரட்டு நடத்த வாடிவாசல் அமைக்கப்பட்ட நிலையில் போட்டிக்கு காளைகளை கொண்டு வருவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்டோர் பொன்னமராவதி சிங்கம்புணரி சாலையில் பேருந்தை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருக்கரவாசலில் உள்ள தியாகராஜர் கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சிவராத்திரியை முன்னிட்டு தியாகராஜர் கோவிலில் 18,008 நெய் தீபங்கள் ஏற்றப்பட்டு இரவு முழுவதுமாக 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சந்திரசேகரர் சுவாமி சன்னதி முழுவதுமாக 20 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. பென்னிக்குய்க்கு 185வது பிறந்த நாளுக்காக தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மார்க்கையன் கோட்டையில் தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, தட்டான் திட்டு, கரிச்சான் மாடு, பெரிய மாடு உள்ளிட்ட 5 பிரிவுகளில் போட்டி நடந்தது. 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த போட்டியில் நூற்றுக்கணக்கான ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் பகுதிகளில் 1 லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் அதன் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 2500க்கு விற்கப்பட்ட 1 குவிண்டால் மக்காச்சோளம் தற்போது 1200 ரூபாய்க்கு மட்டுமே கேட்கப்படுவதால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். அந்த அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு கூட்டுறவு சொசைட்டிகள் மூலம் இந்த மக்காச்சோளத்தை வாங்கி விற்பனை செஞ்சு அங்கே உள்ள விவசாயிகள் நலமாக இருப்பாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலைப்பாதையில் பிரேக் பிடிக்காமல் பாறை மீது வேன் மோதியதில் 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர். திண்டுக்கல்லை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பயணித்த வேன் டம்டம் பாறை அருகே சென்ற போது பிரேக் பிடிக்காததால் பாறை மீது மோதியது. இதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தேசிய ஒற்றுமை மற்றும் கடலோர பாதுகாப்பை வலியுறுத்தி மத்திய தொழில் பாதுகாப்பு படை மேற்கொண்டுள்ள வந்தே பாரதம் சைக்ளோதான் குழுவினருக்கு கடலூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 6553 கிலோமீட்டர் தூரத்திற்கு 65 பெண்கள் உட்பட 130 வீரர்கள் பங்கேற்றுள்ள இந்த பயணத்தை பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்கள் வரவேற்றனர். கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது.
மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் மாயூரநாதர் கோவிலில் நாட்டியாஞ்சலி விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் கோவிலில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் தமிழ்நாடு மற்றும் வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த பரத கலைஞர்கள் பரதமாடினர். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். பாடகியும் பீகார் எம்எல்ஏவுமான மைதிலி தாக்கூர் நிகழ்ச்சி ஒன்றில் முருகன் பாடலை பாடினார். அழகான பழனிமலை ஆண்டவா என்ற பாடலை பாடியதை தனது எக்ஸ் பக்கத்திலும் வீடியோவாக அவர் பதிவிட்டுள்ளார். இசையமைப்பாளர் கே. சுந்தரமூர்த்தியை நடிகை ரோஷினி ஹரிப்பிரியன் திருமணம் செய்து கொண்டார். பாரதி கண்ணம்மா என்ற தொலைக்காட்சி தொடர் மூலமாக பிரபலமானவர் நடிகை ரோஷினி. இவர் 8 தோட்டாக்கள் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைத்த கே. சுந்தரமூர்த்தியை மணந்தார். உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். கோவை ஈஷாவில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்தது கவனம் பெற்றுள்ளது. தேமுதிக இன்னும் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் NDA கூட்டணியில் இணைகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் பம்பரமாய் சுழன்று தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. தற்போதைய சூழலில் தேர்தல் களத்தில் 4 முனை போட்டி நிலவினாலும் ஆளும் திமுகவும் ஆண்ட அதிமுகவும் பலம் பொருந்திய கூட்டணியுடன் களமிறங்க தயாராகி வருகின்றன. அந்த வகையில் பெரும்பாலான கட்சிகள் தங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டன. ஆனால் தேமுதிக தனது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற்ற மாநாட்டில் தேமுதிக தனது கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று உறுதிபட கூறியிருந்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா. இதனால் தேமுதிகவின் மாநாட்டின் மீதான கவனம் அதிகரித்தது. ஆனால் மாநாட்டில் பேசிய பிரேமலதா மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்துவிட்டதாகவும் தெளிவாக சிந்தித்து ஒரு மகத்தான கூட்டணியை விரைவில் அறிவிப்போம் என்றும் தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் இணையவே அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற NDA பொதுக்கூட்டத்திலும் தேமுதிக பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் NDA கூட்டணி தலைவர்கள் தேமுதிக குறித்து பதிலளிக்க மறுத்துவிட்டனர். இதனால் எதிர்பார்த்தபடி NDA பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பங்கேற்கவில்லை. இதனைத் தொடர்ந்து குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் தேமுதிக பொருளாளர் சுதீஷும் சந்தித்து பேசியது கவனம் பெற்றது. இதனிடையே திமுக, அதிமுக என 2 கட்சிகளுடனும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகின. தேமுதிக இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்பதாகவும் ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்க வலியுறுத்துவதாகவும் கூறப்பட்டது. மாநிலங்களவை சீட்டை ஒதுக்க ஒப்புக்கொண்டாலும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வழங்க இரு கட்சிகளுமே தயாராக இல்லை என்று தகவல்கள் வெளியாகின. 2 பக்கமும் கூட்டணி பேசுவதா என்று தேமுதிகவை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெளிப்படையாகவே காட்டமாக விமர்சித்த நிலையில் நாங்கள் 2 பக்கம் கூட்டணி பேசவில்லை என்று விளக்கமளித்தார் பிரேமலதா. இந்நிலையில் கோவை ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திப்பு அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் எல் முருகன் உடனிருந்தார். முன்னதாக வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியாகும் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு முன்பு கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்பதாக பிரேமலதா கூறியிருந்தார். வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியீடு தள்ளி போயிருந்தாலும் தேமுதிக கூட்டணி அறிவிப்பு இந்த வாரத்தில் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் புகழ்பெற்ற புனித லூர்து அன்னை ஆலயத்தின் 75ஆம் ஆண்டு பவளவிழா திருபவனி சிறப்பாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை மரியாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஜெப பாடல்கள் மற்றும் வாத்திய முழக்கங்களுடன் பிரார்த்தனை செய்தனர்.
மகா சிவராத்திரியையொட்டி சேலத்தில் 2 டன் கரும்புகளை கொண்டு பிரம்மாண்ட சிவலிங்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் 12 அடி உயரத்தில் இந்த பிரம்மாண்ட சிவலிங்கம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிவன் பார்வதி அலங்காரமும் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் திரளான பக்தர்கள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். திண்டுக்கல் தவசிமடை ஜல்லிக்கட்டின் போது அடுத்தடுத்து 2 காளைகள் கிணற்றுக்குள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 40 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த மதுரை காளை மற்றும் 30 அடி ஆழ கிணற்றில் விழுந்த முதுகெலும்பு உடைந்த கோவில் காளையை தீயணைப்பு மீட்புத்துறை வீரர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். காயமடைந்த காளைகளுக்கு கால்நடை மருத்துவர்கள் உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்தனர். திருவண்ணாமலை அருகே சாலையை கவனிக்காமல் இருசக்கர வாகனத்தில் திரும்பிய போது அரசு பேருந்து மோதி தந்தை மற்றும் மகன் காயமடைந்தனர். படுகாயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 200 கனஅடியாக குறைந்துள்ளதால் அருவிகள் அனைத்தும் பாறைகளாக காட்சியளிக்கின்றன. கோடைக்காலம் தொடங்கும் முன்பே நீர்வரத்து வெகுவாக சரிந்துள்ளதால் நேற்று விடுமுறை தினத்திலும் சுற்றுலா பயணிகள் வருகை இன்றி ஒகேனக்கல் வெறிச்சோடி காணப்பட்டது. மெயினருவியில் நீர்வரத்து குறைந்ததால் அங்கு வந்த ஒரு சில சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றமடைந்தனர். நிலவி வரும் இந்த வறட்சியால் வரும் காலங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. சுட்டெரிக்கும் வெயிலால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்த போதிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. குற்றால மெயினருவி, ஐந்தருவியில் குறைந்த அளவே தண்ணீர் வந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை இருந்தது. இந்த குற்றாலத்தில் தண்ணி ரொம்ப கம்மியாக உள்ளது. வந்ததில் வெறும் ஏமாற்றம் தான். நிறைய கூட்டமாக இருக்குது. வெயிலும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க பார்ப்பதாக மத்திய பாஜக அரசை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் 9வது நாளாக பாத யாத்திரை நடைபெற்றது. இறைமந்துறையில் தொடங்கி பூத்துறை வரை நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தலைமை தாங்கினார். விஜய் வசந்த் எம்பி மற்றும் கட்சி தொண்டர்கள் வீதி வீதியாக சென்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையத்தில் மின் விளக்குகள் எரியாததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, தென்காசி, சங்கரன் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள மின் விளக்குகள் எரியாததால் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் கடும் அவதியடைந்த பயணிகள் மின் விளக்குகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மகா சிவராத்திரியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரைப்பட நடிகர் பாபி சிம்ஹா சுவாமி தரிசனம் செய்தார். தனது 25வது திரைப்படத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வந்த அவர் உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாரை மனமுருக வேண்டி வழிபாடு மேற்கொண்டார். கோவிலுக்கு வந்திருந்தவர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியரை மிரட்டி செல்போனில் பதிவான காட்சியை நீக்கிய காவலரை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். பூனி மாங்காடு ஆரம்ப சுகாதார நிலைய காவலர் கோவிந்தராஜை அஜித் என்பவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை செவிலியர் சுகன்யா தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இந்நிலையில் இந்த சம்பவத்தை விசாரிக்க வந்த கனகமாசத்திரம் தனிப்பிரிவு காவலர் செந்தில் வீடியோவை நீக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தனிப்பிரிவு காவலர் செந்திலை சிறைப்பிடித்தனர். காரைக்காலில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பாதுகாப்பு பணிக்காக வந்த திருவாரூர் மாவட்ட வெடிகுண்டு சோதனை பிரிவு வாகனம் மோதி முதியவர் உயிரிழந்தார். பாதுகாப்பு பணி முடிந்து திரும்பிய போது காரைக்கால் பஞ்சூர் பகுதியில் முதியவர் பக்கீரிசாமி மீது வாகனம் மோதியதில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து குறித்து காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பரப்பியதாக அதிமுக ஐடி விங் நிர்வாகி கைது செய்யப்பட்டார். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தில் சேர்ந்த அதிமுக ஈரோடு மண்டல சமூக வலைதள பிரிவு துணைத் தலைவர் பசுபதி செந்திலை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கரூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மேலத்தெருவில் அமைந்துள்ள ஆறுப்புள்ளி அம்மன் கோவிலில் மாத சிவராத்திரியை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் செட்டியாக்குளத்தில் புனித நீராடி மேளதாளங்களுடன் ஊர்வலமாக வந்து கோயில் முன்புள்ள அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.